கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. கடகராசிக்காரங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்புக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க. உண்மையான உறவை மட்டும்தான் கூட வச்சுக்குவாங்க. கடகராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டாங்க. தன்னுடைய உயர்வுக்கு தன்னுடைய உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. உங்களை ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சானா அவன் பல வருஷம் போராடணும். அப்படி பல வருஷம் போராடினாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு போர்க்கடவுளான முருகப்பெருமானின் அருள் இருக்கிறதுனால உங்களை தோக்கடிக்கணும்னா அவன் மரப்பிறவி எடுத்து வந்தாலும் அவனால் தோக்கடிக்க முடியாது. கடகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு சனி பெயர்ச்சியால் முழுவதும் முடிய போகுது. ஏன்னா அஷ்டமத்து சனியால் கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. பொருளாதாரத்தில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், அப்புறம் தொழில பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு எப்படியோ ஒரு வழியாக இனிமேலாவது நிம்மதியாக இருக்க போகிறேன்டா அப்படிங்கிற நிலைமையில தான் கடகராசிக்காரங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, நல்ல மனிதர்கள் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் ஆன்மீகத்தில். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய இன்னொரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். மீனத்தில் ஒரு 6 மாதம் காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படியோ அஷ்டமத்து சனியால் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து எல்லாமே அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய தொந்தரவு அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இனி வரக்கூடிய நாட்களில் கஷ்டப்பட்டு எதையெல்லாமே நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக எளிதாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா கடந்த 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை, நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்காது. நீங்கள் நினச்ச ஜாப் ஒன்றா இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ போகிறது ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு ஏதோ குடும்ப வறுமைக்காக போயிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றாரு. குரு பகவான் குருபெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியால் ஒரு 2 மார்க் பத்தல, 3 மார்க் பத்தல, வெயிட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுதக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் அடுத்து வேறு எங்கேயாவது ப்ரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ராகுகேது பயிற்சி நடக்குது. இந்த ராகுகேது பயிற்சி நினச்சதான் நிறைய நபர் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. ஏன்னா ராகுகேது பயிற்சி மே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இதை நினச்சி தான் நிறைய ராசிக்காரங்க பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது குறிப்பாக கடகராசிக்காரருக்கு மிகுந்த நல்ல நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு ராகுகேது பகவான் பண்ண போறாரு. அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு 2025 முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத உயரத்துக்கு போக போறீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியால் உங்களுக்கு நடக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும்.
தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய பிரச்சனை தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இனி இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைச்சிருக்காது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப மனதளவுல வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். திருமணமாகாத கடகராசி ஆண்களோ பெண்களோ கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத சனியால் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். இனி விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் பொருளாதார சூழ்நிலையும் பார்க்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் ஒரு பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லி கட்ட மாட்டீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை, 5 பைசா காசு இல்லைனா கூட யாராவது வந்து உதவின்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்க. நான் ஐயோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் இருந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. தொழில் விஷயமாக இருக்கட்டும், கல்வி விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், விரைவில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கடந்த ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, என்னங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிங்கிறது முடிஞ்சு போச்சு. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளேயே அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது.
குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்.